ஒரு பள்ளியின் வகுப்பறையில கணித வாத்தியார் கணிதம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாரு. அங்கிருந்த ஒரு மாணவன் ஆசிரியரை மதிக்காம விளையாடிட்டே இருந்தான். உடனே ஆசிரியர் அந்த மாணவன் கிட்ட 1000 அப்படின்னு சொல்லி பிளாக் போர்டுல எழுதிட்டு, இது எவ்வளவு அப்படின்னு கேக்குறாரு. அந்த மாணவன், சார், 1000 அப்படின்னு பதில் அளிக்கிறான். எதுக்காக இவ்ளோ அற்பமான ஒரு கணக்கை என்கிட்ட கேக்குறாரு அப்படின்னு அவன் தனக்குள்ள யோசிச்சுட்டு இருந்தான். மறுபடியும் ஆசிரியர் அவனை பார்த்து அந்த 1000 பக்கத்துல இன்னொரு பூஜ்ஜியத்தை போடுறாரு. இது இப்போ எவ்வளவு அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த மாணவன் 10,000 அப்படின்னு பதில் அளிக்கிறான். மறுபடியும் ஆசிரியர் அந்த ஒண்ணுக்கு முன்னாடி ஒரு பூஜ்ஜியத்தை போடுறாரு. இப்போ இதனோட மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாரு. சார், அந்த பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்ல சார், 10,000 தான் அதனோட மதிப்பு அப்படின்னு சொன்னானாமா. 10க்கு முன்னாடி எத்தனை பூஜ்ஜியங்கள் போட்டாலும் அதனோட மதிப்பு 10 தானே. அதே போலத்தான் மதிப்புள்ள ஆசிரியரை ஃபாலோ பண்ற மாணவனோட மதிப்பு பூஜ்ஜியமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 1 அப்படிங்கிற மதிப்பு இருக்கிறதுனால பூஜ்ஜியத்தின் மதிப்பு உயர்ந்துட்டே இருக்கும். அந்த 1 இல்லாம பூஜ்ஜியத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையை கூட அப்படிதான். ஆண்டவர் இல்லாம சுயமா நம்ம செய்யற எந்த காரியத்துக்கும் மதிப்பு இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்து செய்யற ஒவ்வொரு வேலைக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கும்போது அது எல்லாமே மதிப்புள்ள காரியமா மாறும். ஆமாங்க, வேதம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்க?